ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வீவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி ஜடவேணியில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் யூஸ் பண்ணி எப்படி நாம் மல்லிகை பூக்கடால் சேர்த்து கட்டலாம் அப்படின்ட்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணக்கூடிய பூ த்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம எப்போவுமே பூ கட்டக்கூடிய த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணி எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லென்த் எடுத்துக்கோங்க நூலில். அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு விட்டுருங்க. விட்டுட்டு அதோட சென்டர் பாயிண்டில் கரெக்டாக பூ, கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ. ஃபஸ்ட்டு நம்ம மல்லிகைப்பூ தான் கட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி கட்டிக்கோங்க. சென்டர் பாயிண்டில் நம்ம எப்போவுமே கட்டுற அதே சேம் மெத்தட் தான். அதுக்கப்புறம் கட்டின பூ அப்படியே திருப்பி மாற்றி எடுத்துட்டு அதுக்கு மேலே மல்லிகைப்பூ வச்சு நம்ம எப்போ மாதிரி கட்ட போகிறோம். நம்ம பூ ஆற மாதிரி கட்டுற அதே சேம் மெத்தட் தான். ஜடவேணிக்கும் நம்ம அதே சேம் மெத்தடில் தான் நம்ம கட்டணும். என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே இந்த மெத்தடில் உங்களுக்கு ஜடவேணி கட்டுறதுக்கு ரொம்பவே தெரியும். அதே சேம் ப்ரொசீஜரில் தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக காமிக்க போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் மல்லிகைப்பூ கட்டிக்கோங்க. எப்படி நான் கட்டுறது அப்படின்ட்டு ஃபோக்கஸில் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கையில் இருக்க, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆள்காட்டி விரலில் இருக்க நூலுக்கு மேலே பூவோட காம்பை கரெக்டாக வச்சுட்டு அதை இந்த மாதிரி பிடிச்சிட்டு மேலே ஒரு சுற்றிட்டு அந்த காம்புக்கு கீழேருந்து மேலே பாருங்கள், இந்த மாதிரி அந்த காம்புக்கு கீழோடி நம்ம நூலை மேலே எடுக்கணும். அதே சேம் ப்ரொசீஜர் தான். அடுத்து பாருங்கள், வச்சுட்டு பூவை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சுற்றிட்டு அந்த காம்புக்கு கீழேருந்து நூலை மேலே எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கட்டும்போது தான் பூ ரவுண்டாக அழகாக வரும். பாருங்கள், நான் ஒரு லெவலுக்கு மல்லிகைப்பூ கட்டிட்டேன். இனி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு கட்ட போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட் பிங்க் கலர் ரோஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் நம்ம கட்டின ரோஸ் ஃப்ளவரும் ஒரே லென்த்தில் இருக்க மாதிரி வைங்க. அப்போ தான் நமக்கு கட்டும்போதும் அழகாக இருக்கும். தலையில் அதுக்கப்புறம் நம்ம வைக்கும்போதும் அழகாக இருக்கும். அதே சேம் மெத்தடில் தான் ஒரு ரவுண்டுக்கு ஃபுல்லாகவே நம்ம ரோஸ் கலர் ஃப்ளவர் வச்சு நம்ம கட்டிடலாம். ஆர்டிஃபிஷியல் ரோஸ் ஃப்ளவர் கரெக்டாக ஒரு ரவுண்டு கரெக்டாக வர மாதிரி கட்டிக்கோங்க. ஒரு ரவுண்டு வந்துடுச்சு பாருங்கள். இனி நம்ம கோல்டன் கலர் ரோஸ் ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். அது ஒரு ரோக்கு ஒரு ரவுண்டு வர மாதிரி நம்ம கட்டிக்கலாம். ஃபுல்லாகவே அதே சேம் மெத்தடில் தான் நம்ம கட்டுறோம். கட்டுறது சேம் மெத்தட் தான். ஃப்ளவர் தான் நம்ம மாற்றி மாற்றி வைக்கிறோம். பாருங்கள், ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே கோல்டன் கலர் ஃப்ளவர் வந்துடுச்சு. இனி நம்ம அதுக்கப்புறமும் அந்த ரோஸ் கலர் ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ரவுண்டு வர மாதிரி. ஆனால் மல்லிகைப்பூ அளவுக்கு கரெக்டாக ரோஸ் ஃப்ளவர் வர மாதிரி வச்சு கட்டுங்க. கொஞ்சம் நீண்டு வந்துடாமல், பூவை விட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் நீண்டு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம கட்டும்போதும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நம்ம அதுக்கப்புறம் ஹேரில் வைக்கும்போதும் நல்லா இருக்காது. பாருங்கள், நான் ஒரு ரவுண்டு கட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், 3 ரோக்கு நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இனி பாருங்கள், மல்லிகைப்பூ நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ லென்த்துக்கு மல்லிகைப்பூ கட்டியிருக்கோமோ அந்த அளவு லென்த்துக்கு திரும்பவும் நீங்கள் மல்லிகைப்பூ கட்டுங்க. பாருங்கள், அதே அளவு லென்த்துக்கு மல்லிகைப்பூ கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமும் அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லெவலுக்கு உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேணுமோ அத்தனை லெவலுக்கு நீங்கள் கட்டிக்கலாம்.
பாருங்கள், நான் வந்து 3 லெவலுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வர மாதிரி வச்சுருக்கேன். இந்த அளவே நமக்கு வந்து ஜடவேணிக்கு வந்து போதும். நம்ம வந்து ஹேரில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். மல்லிகைப்பூவையும் நீங்கள் கரெக்டாக அதே அளவு டிஸ்டன்ஸில் வந்து கட்டுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டுடலாம். லாஸ்ட் வச்ச மல்லிகைப்பூக்கு மேலே நாட்டு விழுற மாதிரி நீங்கள் வந்து நாட் போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து பூ வந்து உதிராது. இனி நம்ம லாஸ்ட் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே அழகாக வரும் ஜடவேணி. நீங்கள் இந்த ஜடவேணி வந்து ஹேரில் வந்து பின் பண்ணுறதுக்கு யூ பின் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே பர்ஃபெக்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு கலர் ஃப்ளவர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாரீக்கு மேட்சாக ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.